ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நாம் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் பார்க்கலாம் வாங்க. ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் சர்க்கிள் ஷேப் வரைஞ்சி இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதோட யூனிட் நான் மேலே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு அக்ரைலிக் பெயிண்ட் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். நீங்கள் கார்ட்போர்டு இல்லைன்னா ஏதாவது திக்கான பேப்பர் எடுத்துக்கலாம். இன்விடேஷன் கார்டு பழசு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. ரெண்டுத்துக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்கேன். பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஏர்பட்ஸ் எடுத்திருக்கேன். ஏர்பட்ஸை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்னோடைய 2 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏர்பட்ஸ் வந்து உட்டன் ஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. உட்டுன்றதுனால ஈஸியாக கையாலே உடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தீங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கார்ட்போர்ட் அட்டையை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒட்டுற மாதிரி ஏர்பட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையிலுமே, அதாவது ஒரு பீஸ்லேயுமே கிட்டத்தட்ட 7 ஏர்பட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். 7 பீஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாகவும், அடுத்தடுத்து ஒட்ட போகிற ஏர்பட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போது ஒரு பீஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டையில் ஒட்டி முடிச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்க கீழே இருக்கிற பேப்பர்ஸை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய பீசஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கார்ட்போர்டு ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம ஒட்ட போகிறோம். நீங்கள் அதே மாதிரி ஏர்பட்ஸ் ஓட்டுறதுக்கும் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நம்ம கார்ட்போர்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஓட்டுறதுக்கும் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபெவிகாலுமே நல்லா ஒட்டுச்சு, ஸ்டிக்காச்சு. ஸோ நான் வீடியோ பர்பஸ்க்காக சீக்கிரமாக ஒட்டணுன்றதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இன்னொரு கார்ட்போர்ட் அட்டை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப்பை ஒட்டிடலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் கட் பண்ணேன். பட் நான் இது மேலே வச்சு பார்க்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஏர்பட்ஸோட அந்த ஸ்டிக்கெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாகவே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கும் பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போது நம்ம பேப்பர் ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். பேப்பர் ரோஸ் தான் பண்ண போகிறோம். எப்பவும் போல் கலர் பேப்பர்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஸ்பைரலாக கட் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு வந்து சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கலர்ஸில் பேப்பர் ரோஸஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ரோஸஸையும் இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். ஜஸ்ட் அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நம்ம ஆணியில் மாட்டுறதுக்காக ஜம்ப் கிளிப் தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் உள்ளன் த்ரெட் கூட யூஸ் பண்ணி ஒட்டிட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்து நம்ம இந்த ரோஸஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த பேப்பர் ரோஸஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட சென்டர் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் மிரர்ஸ், என்கிட்ட ரவுண்ட் மிரர்ஸ் இருந்துச்சு, அதை வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணி ஒட்டிடலாம். மிரர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கோல்டன் பீட்ஸு, கலர் பீட்ஸ் ஏதாவது ஒட்டிக்கலாம். இல்லைனா தெர்மோகோல் பால்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து ஹேங்கிங் தான். அதுக்கு பிளாக் கலர் சார்ட் நீளமாக ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் கிட்ட நம்ம இதுக்கு ஒட்ட போகிறோம். இதை பேக் சைடில் திருப்பி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சார்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுல்லாகவே ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்டே யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சார்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பி நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பரோடைய ஹைட்டை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். சென்டரில் கொஞ்சம் ஹைட்டாக விட்டுட்டு சைட்லலாம் வந்து கொஞ்சமாக ஹைட்டை கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஏர்பட்ஸு, அந்த பீஸை எடுத்துகிட்டு வந்து இதுலேயும் நான் 5 பீஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பேப்பர் ரோஸஸ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி அந்தந்த இடத்துல அந்த 5 பீஸ்க்கு மேலே மட்டும் ஒரு மிரர் வந்து ஒட்டிடலாம். இந்த வால் டெக்கரோட ஃபைனல் லுக் இது தான். இதை நான் வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.